ஒருவராய் மாபெரும் அருஞ்செயல்களை புரிபவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு. திருப்பாடல் 136 4வது வசனம். ஓட்ட பந்தயம் ஓடிட்டு இருக்கிறோம். முதல்ல வரவங்களுக்கு தான் பரிசு கொடுக்கணும். ஆனா கடைசியா வரவங்களுக்கு பரிசு கொடுத்தா எப்படி இருக்கும்? நகைச்சுவையா இருக்குல்ல, கோபம் வரும் இல்லைங்களா? அதை நம்ம ஏத்துக்க முடியாது. ஏன்னா முதல்ல வரவங்க தான் பரிசு, நியாயமா அப்படிதான் வரணும். ஆனா கடவுளுடைய தேர்ந்தெடுப்பு வித்தியாசமானதுங்க. ஒரு உதாரணம் பாத்தீங்கன்னா, ஈசாக்குடைய பிள்ளைங்க, 2 பிள்ளைங்க. அதுல கடவுள் சொல்றாரு, இளையவன் மூத்தவனை சேவிப்பான் அப்படின்றார். பணிவிடை செய்வான் மூத்தவனுக்கு. அப்ப எப்படி? அப்ப கடவுளுடைய அந்த செயல் என்பது அநீதியானது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? ஆனால் அது சிறப்பானது தானே அமைந்தது இல்லையா? அப்போ இன்னொன்று பாத்தீங்கன்னா, இன்னொரு உதாரணம் பாத்தீங்கன்னா, கடவுளுடைய சிறப்பான ஆற்றல் அப்படின்றதுக்கு இன்னொரு உதாரணம், பார்வோனை கடவுள் தான் ஒரு பெரிய எகிப்துக்கு ராஜாவாக்குறார். அது எந்த நாடா இருந்தாலும் அரசராக உயர்த்துகிறவர் கடவுள் தானே. கடவுளுடைய சித்தம் இல்லாமல் இந்த அந்த எகிப்திலே ஆளுகை செய்கிற அரசர்கள் எல்லாருக்குமே பார்வோன் தான் பேர். அப்ப அந்த பார்வோன் அங்க அரசராக வர்றார். இப்ப அவர் அரியணையில உட்கார்றாரு. அவர் கடவுளுடைய சித்தத்தின்படி அவர் ராஜாவா உட்கார்ந்து இருக்கிறார். இப்போ கடவுள் தான் தம்முடைய மக்களை அங்கிருந்து வெளியில கொண்டு வரது உதவி செய்து மோசையை அனுப்புறார். ஆனால் அதே கடவுள் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்துறாரா? கடவுள் நினைச்சா அந்த பார்வோனுடைய இருதயத்தை லகுவாக்கி இருக்க முடியும், இப்போ அப்படின்னு சொல்லி அவருடைய இருதயத்தை மாற்றி இருக்க முடியும். ஆனால் அவருடைய இருதயத்தையும் கடவுள் தானே அங்க கடினப்படுத்துகிறார். இங்க முரண்பாடு இருக்கு இல்லையா? அப்படின்னா இதை எப்படி நம்ம புரிந்து கொள்வது? இதை கடவுள் அநீதியா அப்படின்னு நிச்சயமே கிடையாது. அவர் ஏழை எளியவர்களோடு இருக்கிறார். எங்க எளியவர்களோடு இருந்து, சிறுமையானவர்களோடு இருந்து, திக்கற்றவர்களோடு இருந்து, அவர்கள் சார்பாக இருந்து கடவுள் என்ன செய்கிறார்னாக்கா அங்க விடுதலை வாழ்வை கொடுக்கிறவராக இருக்கிறார். அதுதான் என்றென்றும் உள்ளது அவருடைய பேரன்பு. அவர் இரக்கம் தலைமுறை தோறும் இருக்கிறது. அவர் நீதி உள்ளவராக இருக்கின்றார். இதெல்லாம் தாவீது அழகாய் தம்முடைய வாழ்விலே உணர்ந்து பாடியிருக்கிறார். அப்படி என்றால் அந்த நீதி உள்ள, அங்கே இரக்கம் உள்ள, கிருபை நிறைந்த கடவுளை நாம் பின்பற்றுவோமா? அந்த இரக்கமுள்ள ஆண்டவர் இந்த நாளிலே உடைய வாழ்விலே கிருபையும் இரக்கமும் முடிசூழ இந்த நாளிலே வழி நடத்தி காப்பாராக. இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள். ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய கிருபை தாரும். மீட்பரே இயேசுவே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.